அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல. இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப இதாக பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நடந்து தான் இன்றைக்கி மேடை போட்டு பேசியிருக்காங்க. நான் அழமாட்டேன், எமோஷ்னல் ஆக மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. இந்த 2 வருஷத்தில் வந்து 2 வாட்டி பார்த்துருக்கேன். நான் உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது, நான் வந்து என்னனாலும் இது பண்ணிடுவேன், ஆனால் போக முன்னால் நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போக மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். 2 வருஷத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரோ என்னன்றதோ வந்துட்டு அவரோட பர்சனலில் இருந்தாலும் இன்றைக்கி கூட அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தப்பும் பேசினதில்லை. இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட பேச மாட்டோம். என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பற்றி என் பாசத்தை பற்றி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கற்றுக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோற்று போவேன். நான்